Hi friends, welcome to our channel Tamil Android Boys. இந்த வீடியோல வந்து செம்மையான ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம் फ्रेंड्स. இந்த அப்ளிகேஷன் வந்து அப்படி என்னதான் ஒரு விசேஷங்கள் இருக்கு அப்படினா फ्रेंड्स, நம்ம மொபைல்ல வந்து நிறைய அப்ளிகேஷன் வச்சிருப்போம். WhatsApp, Facebook, etc நிறைய வச்சிருப்போம். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஓபன் பண்ணி அதை சாட் பண்ணனும், ப்ளே பண்ணனும் அப்படினா நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் சொல்கிற அப்ளிகேஷன் மட்டும் உங்கள் மொபைலில் இருந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டயத்தில் க்ரியேட் பண்ணி வச்சாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்னா W அப்படி நீங்கள் வந்து க்ரியேட் சும்மா அப்படி எழுதினாலே போதும், ஆட்டோமேட்டிக் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். ஃபேஸ்புக்னா எப் அப்படின்னு போட்டாலே போதும், உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதாவது ஒரு நேம் வந்து அதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து செட் பண்ணுறது, அது எப்படி வந்து யூஸ் ஆகுது அந்த அப்ளிகேஷன் அப்படின்றத தெளிவாக நான் வீடியோவில் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் அப்படி நீங்கள் வந்து சர்ச் பண்ண உங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறிவிடும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெல் சிம்பிளை வந்து மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சுருங்க சரிங்களா. அந்த பெல் சிம்பிளை வந்து தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ கீழே இருக்குது, ஃபேஸ்புக் சேனலில் வீடியோவுக்கு மேலே வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் ஒரு 3 பெர்மிஷன் கேட்குது, கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வெள்ளையாக காட்டுறது உங்களுக்கு தெரியும். நான் கூட மார்க் பண்ணி காட்டுறேன், ரவுண்டை போட்டு காட்டுறேன், நல்லா தெரியும் உங்களுக்கு. டிஸ்பிளேயில் வந்து வெள்ளையாக இருக்கிறது. இதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வெளியில் வந்துடுறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், இந்த பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து W அப்படின்னு எழுதுனேன்னா ஆட்டோமேட்டிக் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பு ஓப்பன் ஆகும் சரிங்களா. அது எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக வந்து பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் காட்டும். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து பிடிக்குதோ, எந்தெந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டக்கு நீங்கள் வந்து சாட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ வாட்ஸ்அப் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து W அப்படின்னு நான் வந்து எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனை விட்டு நான் வெளியில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்கிறத நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து எழுதினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பு ஓப்பன் ஆகும் சரிங்களா. வாட்ஸ்அப்பு ஓப்பன் ஆகுதா. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன எழுத்து எழுதுனமோ அந்த எழுத்துக்கு தக்கன ஆட்டோமேட்டிக் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். இதே உங்களுடைய இன்சில், உங்களுடைய காதலன் காதலி யாருடைய இனிஷியல் பேர் கூட எழுதலாம். இப்போ வந்து உங்கள் பேர் இப்போ வந்து வாட்ஸ்அப் தக்கன உங்களுக்கு பேரை கூட எழுதினா கூட ஆட்டோமேட்டிக் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். ஒரு மேஜிக் மாதிரி தான் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கை நான் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ எப்போ தான் போடணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் உங்கள் பேரை கூட எழுதலாம், எதனாலும் கூட எழுதலாம் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள் ஃபேஸ்புக்கு, இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா போடுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். எழுதுறது வந்து கரெக்டாக எழுதிடணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வெளியில் வந்துடுறேன். அதே மாதிரி மட்டும் போடுறேன், ஆட்டோமேட்டிக்கு எனக்கு வந்து ஃபேஸ்புக்கு ஓப்பன் ஆகும். நம்ம எழுதின எழுத்து வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த எழுத்து வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும் ஓப்பன் ஆகும். தப்பாக எழுதுனோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஓப்பனாகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுதின எழுத்து வந்து தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. கரெக்டாக நான் எழுதலை சரிங்களா. எழுதினா மட்டும் கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி செம்மையான ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாட்ஸ்அப்புக்கு நான் வந்து கரெக்டாக எழுதுனது வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம வந்து கரெக்டாக எழுதணும், அந்த இதை வந்து எழுத்தை வந்து கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் வந்து இது ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எழுதலை அப்படின்னா அது ஓப்பனாகவே ஆகாது சரிங்களா. அந்த மாதிரி செம்மையான ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் யாராலையும் ஓப்பன் பண்ணியும் பார்க்க முடியாது.
நம்மளை தவிர. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ அடுத்து ஏதாவது கூட ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதில் வந்து ஓப்பன் இன்டர்நெட் இருக்குது, லாக் ஸ்க்ரீன், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுதான் அப்படின்னு கிடையாது, நிறையா விஷயங்கள் இருக்குது இதில். சரிங்களா? இதுதான் அப்படின்னு கிடையாது. சரிங்களா? எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். இப்போ வந்து கேமராவுக்கு செட் பண்ணுவோம். இப்போ கேமராவுக்கு வந்து சும்மா ஓ அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் பேக்கில் வந்தாச்சு. இப்போ வந்து கேமராவுக்கு சும்மா ஓ போடுறேன். ஆட்டோமேட்டிக் வந்து கேமரா ஓப்பன் ஆகுதா? அந்த மாதிரி நம்ம எழுதுகிற எழுத்து வந்து கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தவறாக ஏதாவது நம்ம வந்து எழுதிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா? சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.